ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நேற்று வச்சு தாளிச்சா இருந்துச்சு, கொஞ்சம் வத்தான இருந்துச்சு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சோறு மட்டும் வடிச்சிக்க போகிறேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவா தோசை தான். 1 கப் வந்து ரவா எடுத்துக்கோங்க, 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துகிட்டு, நான் எந்த கப்பில் எடுத்தீங்க அந்த கப்பால் 3 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே சின்ன வெங்காயம், கொஞ்சம் பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை வெட்டி அதிலே போட்டுக்கலாம் அந்த மாவில். இப்போ வந்து லஞ்சுக்கு முட்டை ஆம்லேட் தான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயத்தை கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் நாட்டுக்கோழி முட்டை தான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது 3 டிவைடாக பிரித்து வச்சுக்க போகிறேன். 3 பசங்களுக்கும். இன்னும் முட்டை வேணும், எக்ஸ்ட்ரா முட்டை கூட ஊற்றிக்கலாம். இது போதுன்னு நினச்சேன், அதனால தான் 2 முட்டையோட நிப்பாட்டியாச்சு. இப்போ ரவா தோசை வந்து ஆப்பிள் ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு டம்ளரில் வச்சு ஊற்றுங்க. நல்லா சொன்னால் கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோறு, முட்டை ஆம்லேட், மாங்காய் ஒர்க்கு நான் போட்டது இருந்துச்சு, அதே வச்சுக்கிறேன். இது ஒரு ரெசிபியில் நம்ம சேனலில் இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு நான் சுட்டு நானே ஹத்தாக இருக்குது. இது ஒரு ரெசிபியில் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல்